சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நாமளும் புலம்பி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் புலம்ப வச்சு எதிர்மறையான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா ராஜஸ்தான் மாநிலத்துல ராட்சேமன் டிஸ்ட்ரிக்ட்ல பைப்லான்ட்ரி அப்படின்ற வில்லேஜ்ல ஒருத்தர் அவரோட மகளை வந்து இழந்திருக்காரு. ஆனா அந்த வில்லேஜ்ல இருக்கிற அத்தனை மக்களையுமே ஒரு புரட்சியை செய்ய வச்சிருக்காரு. அது என்ன புரட்சி அப்படின்றத பார்க்கலாமா? இது கதையல்ல, நிஜம். நான் திவ்யா தாமோதரன். இந்த பைப்லான்ட்ரி அப்படின்ற வில்லேஜ்ல ஷாம் சுந்தர் பள்ளிவால் அப்படின்ற ஒரு தலைமை பொறுப்புல வந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அவரோட பெண் குழந்தைய வந்து அவங்களுக்கு 17 வயது இருக்கும் போது ஏதோ ஒரு மெடிக்கல் ரீசன்ஸ்னால இழந்துடுறாரு. அவங்களோட நினைவா அவர் ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்தை வந்து அவரோட குழந்தையாவே வந்து அரவணைச்சு வளர்க்குறாரு. இதை பார்த்த ஊர் பொதுமக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிறக்கிற எல்லா பெண் குழந்தைகளுக்குமே வந்து 111 மரத்தை வந்து நட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து இது ஒரு வழக்கமா மாத்திட்டாங்க. இப்ப வரைக்கும் அது ஒரு பழக்கமா இருக்கு. ஒரு பெண் குழந்தை பிறந்தா 111 மரத்தை வந்து அவங்க நட்டுக்கிட்டு வராங்க. ஊர்ல யாருக்கு பெண் குழந்தை பிறந்தாலும் இதுதான் அவங்களுக்கு வந்து வழக்கமா இருக்கு. அந்த பெண் குழந்தையோட பெற்றோரும் அந்த ஊர் பொதுமக்களும் சேர்ந்து கலெக்டிவா ஒரு 31,000 கலெக்ட் பண்ணி பிக்சட் டெபாசிட்ல அந்த குழந்தை பேர்ல வந்து பேங்க்ல போடுறாங்க. இது மட்டும் இல்லாம என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ கரண்ட்ல வந்து அந்த ஊர்ல வந்து 2,50,000க்கும் மேற்பட்ட மரங்கள் வந்து உருவாகி இருக்கு அப்படின்றத டேட்டாவா கலெக்ட் பண்ணி சொல்றாங்க. அண்ட் இந்த மரங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த மரங்களை சுத்தி ஆலிவரா பிளான்ஸ் 3,00,000க்கும் மேல ஆலிவரா பிளான்ஸையும் வளர்க்குறாங்க. இதனால அந்த ஊரோட எக்கனாமி, பிளான்ட் பேஸ்ட் எக்கனாமி, அதாவது பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மரங்கள் இருக்கிறதுனால பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து அவங்க ஊர்ல விளையுது. ஸோ இதை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால அந்த ஊரோட எக்கனாமிக் க்ரோத்தும் வந்து நல்லாவே வந்து போய்கிட்டு இருக்கு. இதனால இந்திய அரசு வந்து ஷாம் சுந்தர் பள்ளிவாலுக்கு வந்து பத்மஸ்ரீ விருதை வந்து வழங்கியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம வந்து பிசிக்ஸ்ல வந்து ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து கல்ல வந்து நம்ம பாண்ட்ல போட்டோம்னா எப்படி அந்த அலை வரிசை வந்து அப்படியே வரும், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் இருந்ததுன்னா நம்மளை சுத்தி வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம வந்து சந்தோஷமா இல்லை அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க. இதனால நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுப்போம். அஃப்கோர்ஸ் நிறைய நெகட்டிவ்ஸ் வரும். பட் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பாசிட்டிவா வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். இது கதையல்ல, நிஜம். இந்த மாதிரி கதைகளை வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்பயர் ஆன ஒரு பெண் குழந்தையோட ஒரு பிறப்பை வந்து இவ்வளோ அழகா ஒரு வில்லேஜ் செலிப்ரேட் பண்ணுது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெண் குழந்தைகளை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும், கொண்டாடணும். தேங்க்யூ.